மதங்களில் பார்த்தாக்கா சிலர் பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, சிலர் சாத்தான்னு சொல்லுவாங்க, சிலர் சைத்தான்னு சொல்லுவாங்க. இது அத்தனையுமே தீய சக்தியை குறிக்கிறது. இப்போது இந்த தீய சக்தியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருக்குது. ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருக்குது இந்த தீய சக்தி. அதுக்கு எத்தனையோ பெயர் கொண்டு வச்சிருக்கிறோம். இப்போது இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தீய சக்தி இல்லாத இடமில்லை, நுழையாத இடமில்லை, அது ஆக்கிரமித்து ஆட்கொள்ளாத இடமில்லை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோயிலாகட்டும், மஸ்ஜித் ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், இந்த இடத்துலையும் அதிகம் ஆட்கொண்டு இருக்கிறது யாருன்னா அது தீய சக்தி தான். ஆண்டவன் அப்போ எங்கே இருக்கிறான் அதை சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதில் சத்தியத்தை கடைப்பிடிச்சி ஒரு நேர்மையான வழியில் ஆண்டவன் பாதையில் நல்ல பாதையில் நடக்கிற யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவனை பார்க்கலாம். இப்போது அந்த பேயின்னு சொல்கிறதும் இந்த மனுஷங்கிட்ட தான், அந்த சாமின்னு சொல்கிறதும் இந்த மனுஷங்கிட்ட தான். ஆட்டி படைக்கிறது இந்த மனுஷனை தானே. இதில் தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. பேயா, பிசாசா, சைத்தானா, சாத்தானா, இல்லை ஒரே வார்த்தையில் ஆண்டவன். பல பேரை சொல்லி வழிபடுற ஆண்டவன்.